உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். செந்தில்குமாரை எழுத்து யார் நிக்கிறான்னு உங்களுக்கு தெரியும். அதிமுக இருந்து கிட்டத்தட்ட 25 வருஷமா அவர் தான் இங்க சட்டமன்ற உறுப்பினர். தொகுதிக்கு ஏதாவது நல்ல காரியம் செஞ்சிருக்காரா? ஒன்னும் கிடையாது. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஊழல் வழக்கு 45 கோடி ரூபாய் அளவுக்கு வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்த வழக்கு இருக்கு. லஞ்ச ஒழிப்புத்துறை 10,000 பக்கத்துக்கு இன்னைக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிருக்காங்க. தருமபுரி கோர்ட்ல விசாரணை நடக்குது. விரைவில் ஜெயிலுக்கும் போவாரு. நல்லா இருக்கீங்களா? நீங்க திருப்பி என்ன கேட்க மாட்டீங்களா? நல்லா இருக்க. சிறப்பான எழுச்சியான அன்பான வரவேற்பு அளித்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு பாலக்கோடு வந்து தலைவர் அவர்கள் உங்களிடத்துல ஒரு வெற்றி வேட்பாளர், நல்ல வேட்பாளர், சிறந்த வேட்பாளர் உங்களிடத்துல ஒப்படைச்சிருக்கிறார். மருத்துவர் அருமை சகோதரர் செந்தில்குமார் அவர்களை நீங்க பாலக்கோடு சட்டமன்ற தேர்தலில் இந்த முறை ஜெயிக்க வைக்கணும்னு தலைவர் உங்க இடத்துல ஒப்படைச்சிருக்கிறாரு. செஞ்சு காட்டுவீங்களா? நாம பண்ண வேண்டியதெல்லாம் 23ஆம் தேதி தேர்தல் நாள் அன்னைக்கு வாக்குச்சாவடிக்கு போய் செந்தில்குமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல நீங்க வாக்களிக்கணும். செஞ்சு முடிப்பீங்களா? பாலக்கோடு சென்ற சட்டமன்ற தேர்தலில் நம்ம வெற்றி வாய்ப்பை இழந்த தொகுதி. இந்த முறை அந்த தப்பை திருப்பி பண்ணுவீங்களா? நிச்சயம் ஜெயிக்க வச்சிருவீங்களா? உறுதியா ஜெயிக்க வச்சிருவீங்களா செந்தில்குமார? இந்த நிகழ்ச்சியை எவ்வளவு சிறப்பா ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் பழனியப்பன் அவர்களுக்கும், மாவட்ட பொறுப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் மணி அவர்களுக்கும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் GLV வெங்கடாச்சலம் அவர்களுக்கும், துணை செயலாளர் திரு ராஜகுமாரி மணிவண்ணன் அவர்களுக்கும், மேற்கு மாவட்ட பொருளாளர் முருகன் அவர்களுக்கும், கழக நிர்வாகிகள் சூடப்பட்டி சுப்பிரமணிய அவர்களுக்கும், செயற்குழு உறுப்பினர் PCR மனோகர் அவர்களுக்கும், பொதுக்குழு உறுப்பினர்கள் சையத் மூர்த்தராஜா, திரு G மோகன் அவர்களுக்கும், ஒன்றிய பேரூர் கழக செயலாளர்கள் PK அன்பழகன், S முனியப்பன், P ஆனந்தன், MVT கோபால், கண்ணபெருமாள், GVK சரவணன், PK முரளி, MA வெங்கடேசன், KVK சீனிவாசன், இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் சிவகுரு, துணை அமைப்பாளர்கள் மகேஷ்குமார், ஹரிபிரசாத், பணிவண்ணன், இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகள், நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சேர்ந்த சகோதரர்கள், இந்திய தேசிய காங்கிரஸ், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் இயக்கம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மக்கள் நீதி மையம், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, முக்குளத்தோர் புலிப்படை, SDPI உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சியை சேர்ந்த நண்பர்களுக்கும், இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய எழுச்சியோடு வந்திருக்கக்கூடிய என்னுடைய அக்காக்களுக்கும், அம்மாக்களுக்கும், தங்கைகளுக்கும், முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான உடன்பிறப்புகள் உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த உங்களுடைய வெற்றி வேட்பாளர் திரு செந்தில்குமார் அவர்களை பத்தி நான் உங்ககிட்ட அதிகம் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்க அத்தனை பேருக்கும் நம்முடைய மருத்துவர் செந்தில்குமாரை பத்தி நல்லா தெரியும். செந்திலை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு இந்த பகுதியில் எல்லாருக்கும் ரொம்ப அறிமுகமானவர் தான் சகோதரர் மருத்துவர் செந்தில்குமார் அவர்கள். எப்போதும் மண்ணின் மைந்தர், எப்போதும் உங்க கூட இருக்கக்கூடியவர் திரு செந்தில்குமார். வெட்டு 1 துண்டு 2 மனசுல பட்டதை யாரா இருந்தாலும் சொல்லக்கூடிய ஒரு சுயமரியாதைக்காரர் செந்தில்குமார் அவர்கள். மக்களுக்கு சரியோ அதை போராடி கடைசி வரைக்கும் நின்று போராடி பெற்று தருபவர் திரு செந்தில்குமார் அவர்கள். ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக சிறந்த உறுப்பினராக செயல்பட்டவர். இப்போ மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக அந்த வாய்ப்பு கேட்டு உங்ககிட்ட வந்திருக்கிறார். நிச்சயம் நீங்க பண்ணீங்கன்னா இந்த பாலக்கோடு தொகுதிக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் நம்முடைய தலைவர்கிட்ட சொல்லி, அப்ப முதலமைச்சர்கிட்ட சொல்லி வாங்கி தருவார் திரு செந்தில்குமார் அவர்கள். நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல அந்த வெற்றியை நீங்க தேடி தரணும். இந்த பாலக்கோட இனிமே திமுகவோட வெற்றி கோடு பாலக்கோடுங்கிறத நாம நிரூபிச்சு காட்டணும். பாலக்கோடு தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினராலும் பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் தலைவர் செஞ்சிருக்கிறார். கடந்த 5 வருஷத்துல சின்னாறு அணை கால்வாய்,
கேசர்குழி அணை கால்வாய் இந்த உள்ளிட்ட 15 அணைக்கட்டுகள் புனரமைக்கப்பட்டிருக்கு. பஞ்சப்பள்ளி அணை மற்றும் ராஜபாளையம் அணை புனரமைக்கப்பட்டிருக்கு. பாலக்கோடு பேருந்து நிலையம் மேம்படுத்தப்பட்டுள்ளது. பாலக்கோடு பேரூராட்சிக்கு புதிய கட்டிடம் நம்முடைய அரசு கட்டி கொடுத்திருக்கு. பாலக்கோடு பேரூராட்சி மக்களுக்கு குடிநீர் திட்ட பணி நடந்திருக்கு. மாரண்டள்ளி பேரூராட்சிக்கு புதிய கட்டிடம் நம்முடைய அரசு கட்டி கொடுத்திருக்கு. காரிமங்கலத்தில் உள்ள ஏரிகள் தூர்வாரப்பட்டு புனரமைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்முடைய அரசு செஞ்சு கொடுத்திருக்கிற திட்டங்கள். அதே மாதிரி பல்வேறு கோரிக்கைகளை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. முக்குளம், பெலமரஅள்ளி, மாரண்டள்ளி உள்ள பகுதிகளில் புதிய சமுதாய நலக்கூடங்கள் தேவைன்னு கோரிக்கை வச்சிருக்கீங்க. கல்லுக்குட்டப்பட்டி மற்றும் காரிமங்கலம் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அமைக்க வேண்டும்ங்கிற கோரிக்கை. பைசு அள்ளியில் உள்ள ஏரியை தூர்வார வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கீங்க. அடிநலம் மற்றும் ஜோதி அள்ளியில கால்நடை மருத்துவமனை தேவை அப்படிங்கிற கோரிக்கை வச்சிருக்கீங்க. கொட்டமாரன் அள்ளி, சொன்னம்பட்டி, வெள்ளி சந்தை, கும்மனூர் கிராமங்கள்ல பொது கழிப்பிட வசதி, அப்புறம் சில பகுதிகளில் நியாய விலைக் கடைகள், ரேஷன் கடைகள் வேணும், அங்கன்வாடி மையங்கள் தேவைன்னு பல்வேறு கோரிக்கைகளை வச்சிருக்கீங்க. நான் உங்ககிட்ட கொடுக்கிற வாக்குறுதி, வருகின்ற 23ஆம் தேதி செந்தில்குமாருக்கு வாக்களிச்சு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு அவரை சட்டமன்றத்துக்கு நீங்க அனுப்பிச்சீங்கன்னா இந்த அத்தனை கோரிக்கைகளையும் அவர் நிச்சயம் உங்களுக்காக நம்முடைய முதலமைச்சர் சொல்லி நிறைவேற்றி கொடுப்பார். செய்வீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? நம்முடைய தலைவர் முதலமைச்சராகும் போது 2021 முதலமைச்சரான அவர் போட்ட முதல் கையெழுத்து இங்க வந்திருக்கக்கூடிய மகளிர் உங்களுக்கான கையெழுத்து, விடியல் பயண திட்டம். இன்னைக்கு ஒவ்வொரு மகளிரும் இந்த விடியல் பயண திட்டத்தின் மூலம் மாசம் 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அரசு பள்ளியில படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் காலைல ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா முதல்ல தரமான உணவு, அதன் பிறகு தரமான கல்வி கொடுத்திருக்கிறோம். அது மட்டும் இல்ல, அரசு பள்ளியில படிச்சுட்டு எந்த கல்லூரியில போய் மேல் படிப்பு படிக்க சேர்ந்தாலும், தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையா புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம்னு மாசம் 1000 ரூபாய் அரசு நம்முடைய அரசு கல்வி ஊக்கத்தொகையை கொடுத்திருக்கிறோம். 13 லட்சம் மாணவர்கள் இந்த திட்டத்தில் பயன்பெற்றிருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு மாசத்துக்கு முன்னாடி 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தையும் நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு அதிமுக பொய் குற்றச்சாட்டு சொல்றாங்க, இது அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டம்னு சொல்றாங்க. ஆமா, அவங்க கொடுத்தாங்க. யாருக்கு தெரியுமா கொடுத்தாங்க? பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்களுக்கு லேப்டாப் கொடுத்தது அதிமுக அரசு. 2019ஆம் ஆண்டே அந்த திட்டத்தை அதிமுக அரசு இருக்கும் போதே நிப்பாட்டியாச்சு. நம்முடைய தலைவர், நம்முடைய முதலமைச்சர் இந்த லேப்டாப் பள்ளி குழந்தைங்களுக்கு கொடுப்பது பதிலா கல்லூரி மாணவர்களுக்கு கொடுத்தா, மாணவிகளுக்கு கொடுத்தா அவங்களோட மேல் படிப்புக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். நாளைக்கு எங்கேயா போய் வேலைக்கு சேரும் போது அந்த லேப்டாப் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், ப்ராஜெக்ட் ரெடி பண்றதுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு இன்னைக்கு 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் திட்டத்தை ஒரே மாசத்துல நம்முடைய அரசு கொடுத்திருக்கு. இதை எல்லா விட பெரிய திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். சென்ற தேர்தலில் நம்முடைய வாக்குறுதி அதை செஞ்சு காட்டியிருக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு. கடந்த 3 வருஷமா 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த திட்டத்துடைய வரவேற்பு தெரிஞ்சு சிலர் நீதிமன்றத்துக்கு போய் தேர்தல் வரைக்கும் இந்த திட்டத்தை நிப்பாட்டணும்னு முயற்சி எடுத்தாங்க. பல மாநிலங்கள்ல நிப்பாட்டி இருக்கிறாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, அதை தெரிஞ்சுக்கிட்டு 3 மாசத்துக்கு சேர்த்து 3000 ரூபாயும் கோடை கால சிறப்பு 2000 நான் 1000 ரூபாய் கொடுத்தா 1000 ரூபாய் கொடுத்தாதானே நிப்பாட்டுவேன், நான் 5000 கொடுக்கிறேன், எப்படி நிப்பாட்டுவேன் பார்க்கலான்னு நம்முடைய தலைவர் போன மாசம் 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். இந்த திட்டங்கள்லாம் தொடரணும்னா மீண்டும் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரணும். இந்த திட்டங்கள்லாம் தொடரணும்னா வர 23ஆம் தேதி நீங்க உதயசூரியன் சின்னத்திற்கு செந்தில்குமார்களுக்கு வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? செந்தில்குமாரை எழுத்து யார் நிக்கிறான்னு உங்களுக்கு தெரியும். அதிமுக இருந்து கிட்டத்தட்ட 25 வருஷமா அவர் தான் இங்க சட்டமன்ற உறுப்பினர். தொகுதிக்கு ஏதாவது நல்ல காரியம் செஞ்சிருக்கிறாரா? ஒன்னும் கிடையாது. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஊழல் வழக்கு 45 கோடி ரூபாய் அளவுக்கு வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்த வழக்கு இருக்கு. லஞ்ச ஒழிப்புத்துறை 10,000 பக்கத்துக்கு இன்னைக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிருக்காங்க. தருமபுரி கோர்ட்டில் விசாரணை நடக்குது. விரைவில் ஜெயிலுக்கும் போவாரு. அதனாலதான் மீண்டும் கேட்கிறேன். அது மட்டும் இல்ல, அவர் ஒருதலை பட்சமா செயல்படுறதுனால இன்னைக்கு அவங்க கட்சிக்குள்ளேயே பல கோஷ்டியா பிரிஞ்சிருக்கிறாங்க. இந்த கேபி அன்பழகனால இந்த தொகுதிக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்கா? எதுவும் கிடையாது. இந்த தொகுதி நல்லபடியா வரணும்னா, பல திட்டங்கள் வரணும்னா வருகின்ற 23ஆம் தேதி மறந்துடாதீங்க, உதயசூரியன் சின்னம் நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு செந்தில்குமார். செய்வீங்களா?
அது மட்டும் இல்ல, பல்வேறு வாக்குறுதிகளையும் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும். இதையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. ஏற்கனவே உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்துட்டு வரோம். 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறோம். என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம்? மீண்டும் ஆட்சி அமைஞ்சோன்னு அந்த உரிமை தொகையை 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி காலை உணவு திட்டம் இப்போ 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் அதை விரிவுபடுத்தி 8ஆம் வகுப்பு வரைக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை கொண்டு வரேன்னு முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதன் திட்டம், உயர்கல்விக்கு கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் உயர்த்துவேன்னு நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தருவோங்கிற வாக்குறுதி. ஓஏபி முதியோர் உதவித்தொகை இப்ப 1200 2000 ரூபாய் உயர்த்தி தருவேன்னு முதலமைச்சர் வாக்கு கொடுத்திருக்காங்க. மகளிர் குழுக்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் கேரண்டி இல்லாத கடன் வழங்கப்படும் வாக்குறுதி. 5 ஆண்டுகள்ல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்ல திட்டம் கட்டப்பட்டு உரியவர்களுக்கு கொடுக்கப்படும் வாக்குறுதி. இது எல்லாத்தை விட மேல இன்னொரு ஸ்பெஷல் வாக்குறுதி நம்முடைய தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் இல்லத்தரசி திட்டம். ஆட்சி அமைஞ்சோடனே எல்லா மகளிருக்கும் அவங்களுடைய கைகள்ல ஒரு கூப்பன் கொடுக்கப்படும். அந்த கூப்பனோட மதிப்பு 8000 ரூபாய். அந்த கூப்பனை வச்சு உங்க வீட்டுக்கு தேவையான மின்சாதன பொருட்கள், அது டிவியா இருக்கலாம், ஃப்ரிட்ஜா இருக்கலாம், குக்கரா இருக்கலாம், மைக்ரோவேவ் அவனா இருக்கலாம், மிக்சியா இருக்கலாம், கிரைண்டரா இருக்கலாம், உங்க இஷ்டத்துக்கு நீங்க எது விரும்புறீங்களோ அதை நீங்க வாங்கிக்கலாம். இதையெல்லாம் நடக்கணும்னா மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் அரசு 2.0 அமைய வேண்டும். நிச்சயம் அதை அமைச்சு கொடுப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்படி பல்வேறு திட்டங்களை செஞ்சதுனாலதான் இன்னைக்கு தைரியமா நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நானும் மக்களை சந்திக்க, உங்களை சந்திக்க மீண்டும் வந்திருக்கிறோம். இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தினதுனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே நம்பர் 1 ஸ்டேட். 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவில் நம்பர் 1 ஸ்டேட்டாக வந்திருக்கு. நாம இந்தியாவிலேயே நம்பர் 1 ஸ்டேட்டா ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கோம், நிரூபிச்சு காட்டியிருக்கோம். ஆனா அதுக்கு ஒன்றிய அரசு நமக்கு ஏதாவது உதவி திட்டம் தராங்களா? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது தராங்களா? ஏதாவது திட்டங்கள் தராங்களா? ஒன்றிய அரசு பட்ஜெட் போட்டா தமிழ்நாட்டுக்கு 1 ரூபாய் கிடையாது. தமிழ்நாடுங்கிற பேரே பட்ஜெட்ல இடம்பெறது கிடையாது. ஆனா தேர்தல் வந்தோடனே திரு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் மாறி மாறி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் வராங்களே தவிர தமிழ்நாட்டுக்கான நிதி வருதா? நம்முடைய கல்வி உரிமையை பறிக்கிறாங்க, நிதி உரிமையை பறிக்கிறாங்க, மாநில உரிமைகள் ஒவ்வொன்னா ஒன்றிய அரசு படிச்சுட்டு இருக்கு. தமிழ்நாட்டை முற்றிலுமாக தவிர்க்கக்கூடிய பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் நாம தவிர்க்க வேண்டும். இன்னைக்கு பாஜக நேரா வந்தா தமிழ்நாட்டு மக்கள் ஏமாந்து ஒத்துக்க மாட்டாங்கன்னு அதிமுகங்கிற அடிமை கூட்டத்தை கூட கூட்டிட்டு வராங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்முடைய தலைவர் சொல்றாரு, இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி தேர்தல். இதுல தமிழ்நாடு மீண்டும் வென்று காட்ட வேண்டும். இன்னைக்கு பாஜக ஒரு டீமா இறங்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, பாஜகவோட பி டீம், சி டீம், டி டீம்னு பல்வேறு அணிகள் வந்திருக்கு. எத்தனை அணிகள் களத்துல வந்தாலும் ஜெயிக்க போறது திமுகங்கிற நம்முடைய அணிதான். நாம தான் மீண்டும் சாம்பியன்கிறத ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊர்ல, ஜாடிக்கு ஏத்த மூடி மாட்டிருக்கு அப்படின்னுவாங்க. அது மாதிரி இந்த முறை மோடிக்கு ஏத்த ஒரு அடிமையாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாட்டிருக்கிறாரு. முரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்க, முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு இந்தியாவிலேயே மோடிக்கு ஒரு முரட்டு அடிமைனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அப்படிப்பட்ட அந்த அடிமை கூட்டத்தை மீண்டும் நாம துரத்தி அனுப்ப வேண்டும். 10 தோல்வி பழனிசாமிய இந்த தேர்தலோட மொத்த தோல்வி பழனிசாமியா பைசல் பண்ணி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். செய்வோமா? நிச்சயம் செஞ்சு காட்டுவோமா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், முத்தமிழ் நாட்டு கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். வர்ற சட்டமன்ற தேர்தலில் செந்தில்குமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வைக்க செய்வீங்களா? மீண்டும் மீண்டும் சொல்றேன், உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிங்க. மீண்டும் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைஞ்சோன்னு பாலக்கோடு மிகுந்த ஒரு சிறந்த தொகுதியாக உங்க தொகுதிக்கு என்னென்ன தேவையோ நம்முடைய முதலமைச்சர் சொல்லி நம்முடைய செந்தில்குமார் பெற்று தருவார். ஆதரிப்பீர். உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். உங்க அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி.